ஃபர்ஸ்ட் செஷன் மேம். ஹர்ஷன். ஓகே, ஹர்ஷன், தேவநாதன், சாகர், சங்கீதா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஓகே. ஸோ நான் இன்னைக்குமே வந்து ஓகே, நான் இன்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடத்துறேன். ஸோ மேட்லேப்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம், அப்புறம் சின்ன சின்ன ஐடியாஸ் என்னென்ன, நம்ம ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்றேன். எப்படி நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்றேன். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் செஷன் இருக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சங்கீதா, உங்களுடைய மைக் மியூட் பண்ணுங்க. டவுட் இருக்குங்களா உங்களுக்கு ஏதாவது? இல்ல சார், அதான் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் அன்மியூட் பண்ணேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து நான் ரெக்கார்ட் செஷன் தான் பார்த்தேன். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம மேட்ல படிக்கிறனால அந்த மாடல் பேஸ்டு டெவலப்டுன்னு சொல்லுவோம்ல எம்பெடட்ல. ஆமா. சோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கு தான் இது லைக் நீங்க மேட்லேப் இன்னைக்கு நான் அந்த செஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம எதுக்கு வந்து எம்பெடடுக்கு இவ்வளவு ஸ்பெசிஃபைடா வந்து மேட்லேப் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு எம்பெடட் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் மட்டும் இல்ல, உங்களுக்கு சிக்னல்ஸும் வரும். ஸோ எல்லாமே கம்பைன்டு தான் மேட்லேப். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்டு இருக்கும், உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகே மேம்? ஓகே. ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் தெரியுதான்னு மட்டும் பாருங்க. தெரியுதா என் ஸ்க்ரீனு? எஸ் 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 ஸோ இப்போ மேட்லேப் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து நான் எப்போதுமே ஒண்ணு சொல்லுவேன் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா உட்கார்ந்து பண்ணி பார்த்து பண்றதை விட, உட்கார்ந்து நம்ம டெவலப் பண்ணி எல்லாமே வந்து மேனுவலா பண்றதை விட சாஃப்ட்வேர்ல பண்றது ஈஸி. அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்ஸே வந்தது. ஸோ அத வந்து இன்னுமே வந்து ரொம்ப சின்னதாக்கி ரொம்ப ஒரே சாஃப்ட்வேர்ல எல்லாமே கொண்டு வந்ததுதான் மேட்லேபோட மேஜர் பிளஸ் பாயிண்டே. இப்போ இங்க எல்லாருமே வந்து ஒரே டொமைனா இல்ல வேற வேற டொமைனான்னு தெரியல, பட் எல்லாரோட டொமைன்லயுமே வந்து எம்பெடட் ஒரு இன்டெகிரல் பார்ட் ரோல் பிளே பண்ணும். அந்த இன்டெகிரல் ரோல் வந்து நீங்க காசு கொடுத்து நீங்க ஒவ்வொரு எம்பெடட் இதையும் வாங்குறதை விட, ப்ராடக்ட்ஸை வாங்குறதை விட, நீங்க எல்லாத்தையுமே வந்து முதல்ல ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்றதுதான் வந்து பெஸ்ட். ஸோ நம்மளோட கோர் ஐடியா என்னன்னா, காசு வேஸ்ட் பண்ணாம நம்ம ஒரு விஷயத்த பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஸ்டார்டிங்ல வந்து யாருக்குமே அவங்க பண்ண போற ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு டிசைனோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ கரெக்டா தப்பான்னு தெரியாது. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு வந்து நமக்கு ஒண்ணுமே ஐடியாவே இருக்காது நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல யாரா இருந்தாலுமே சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா கூட ஒரு நியூ டொமைனோ ஒரு நியூ ப்ராஜெக்டோ பண்ணும்போது they have to start from ஒரு புது இதுல இருந்து they have to start. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த அந்த ஒரு இதுல இருக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மேட்லேப். அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் வேர் யூ கேன் யூஸ் இட் அஸ் ஒரு இது மாதிரி நீங்க காசு செலவழிக்காம உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் சாஃப்ட்வேர்ல. இதுக்கான ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மேட்லேப். இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும், சிம்பிள் வேர்ட்ஸ்ல அப்படின்னா, நீங்க எப்படி வந்து கால்குலேட்டரை வந்து யூஸ் பண்றீங்களோ கால்குலேட் பண்றதுக்கு, தட்டினா வந்து நமக்கு வந்து ஆன்சர் வருது. அதே மாதிரி நமக்கு மேட்லேப் வந்து நீங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க வந்து யூ வில் கெட் தி ஆன்சர். நீங்க என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்றீங்களோ. இதுல ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அக்ராஸ் ஆல் டொமைன்ஸ் நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். சில டொமைன்ஸ்லாம் நான் இப்ப காமிக்கிறேன், உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், இந்த டொமைன்ஸ்லாம் கூட நம்ம மேட்லேப்ல போடலாமா அப்படின்னு. ஆடிட்டர்ல இருந்து மெடிசன் படிக்கிறவங்கல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியருக்கு மட்டும் மேட்லேப் கிடையாது, மெடிசன்ஸ்ல கூட எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அந்த டொமைன்ல இருக்கவங்களும் மேட்லேப் படிக்கலாம், எல்லா டொமைன்ல இருக்கவங்களும் மேட்லேப் படிக்கலாம். ஸோ இட் இஸ் காமன் ஃபார் ஆல். அகெயின், ஸோ வாட் இஸ் மேட்லேப்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு வந்து நான் ஏன் கத்துக்கணும், இது என்ன அப்படி, இந்த 2 கேள்விதான் இருக்கும். மேட்லேப்னா என்னன்னா, யூ கேன் டிசைன், சிமுலேட், வேலிடேட் அண்ட் டிப்ளாய். அதாவது நான் இங்க கொடுத்துருக்கிறது தான் சொல்லியிருக்கேன். டிசைன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதை வந்து நீங்க பண்ணி பார்ப்பீங்க, ஒன்னொன்னா இதை போட்டு பார்ப்பீங்க அதை போட்டு பார்ப்பீங்க. சிமுலேட், எமுலேட்னு 2 வார்த்தை இருக்கு. எமுலேட்னா வந்து நம்ம கையால ஒன்னொன்னையும் செஞ்சு அதை பண்ணி பார்க்கறது. சிமுலேட்னா அதே நான் சாஃப்ட்வேர்ல பண்ணி பார்க்கறது. வேலிடேட்னா நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பீங்கல்ல, எனக்கு இதுதான் ஆன்சரா வரணும் அப்படின்னு, அது அங்க வருதான்னு செக் பண்ணி பார்ப்பீங்க. அதான் வேலிடேஷன். வேலிடேஷன் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கொடுத்துக்கணும். நமக்கு தேவைப்படுற ஆன்சர் நமக்கு வருதா. அண்ட் டிப்ளாய், நம்ம இப்ப எம்பெடட் சிஸ்டம்ல பண்றோம்,
வைங்களேன். நீங்க உங்களுக்கு தேவையான ஆன்சர் இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க வந்து கேபிள சொல்லி யூ கேன் டிப்ளாய் இட் இன் வாட் எவர் எம்பெடட் ஹார்ட்வேர் யூ ஆர் ஹேவிங். நீங்க எதுல வேணாலும் யூ கேன் டிப்ளாய். இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸே கிடையாது. மேட்லாப் வந்து இந்த எம்பெடட் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகாது அப்படின்னு. நீங்க ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ராஸ்பெரி பை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஹார்ட்வேர் கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் an all in one platform. You can design here. இன்னொன்னு என்னன்னா, ராஸ்பெரி பைல பண்ண போற ப்ராஜெக்டே நீங்க இதுல ஒரு தடவை பண்ணி பார்த்து அது திருப்பியும் யூ கேன் சிமுலேட் அண்ட் அதுக்கப்புறமா அது கூட அதுல டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் ஒரு மாதிரி எல்லாமே கலந்த கலவைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மேட்லாப். யூ கேன் டூ எவ்ரிதிங். நீங்க இதுல வந்து உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு எது தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் தான் நம்ம கத்துப்போம். ஸோ மேட்லாப் அப்படின்றது மேட்ரிக்ஸ் லெபார்டரி தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அப்படின்னா என்னன்னா, மேட்ரிக்ஸ்னா நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருப்போம் இல்லையா, அதான் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க கொடுக்குற எல்லா இன்புட்ஸும் வந்து மேட்ரிக்ஸா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். மேட்ரிக்ஸ்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கதா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன கொடுத்தாலும், நீங்க ஒரு வேர்டை கொடுத்தாலும், இப்ப என் பேர் பிரியங்கான்னு அடிச்சாலும் அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்ரிக்ஸா தான், நியூமெரிக்கலா தான் எடுத்துக்கும். இப்போ உங்க ஒரு நார்மலா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அதையும் அது நியூமெரிக்கலா தான் எடுத்துக்கும். ஸோ எது நீங்க என்ன கொடுத்தாலும் இட் இஸ் அ கம்ப்யூட்டேஷனல் பிளாட்ஃபார்ம். அதாவது நான் என்ன கொடுத்தாலும் அதை பொறுத்த வரைக்கும் இட் வில் கன்சிடர்ட் அஸ் அ நியூமெரிக்கல் கேம். அதான் இங்க சொல்ல வருது. புரியுதா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும், இல்ல நல்ல ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, Q&A செஷன் அப்போ நான் வந்து பாஷ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க என்ன வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியே வந்து மேட்லாப் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னாரு. அதாவது உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பெருசா ஐடியா இல்லை, பட் நான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாஷ் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி. அந்த கம்பெனில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஆட்டோமோட்டிவ் இதெல்லாமே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டிருக்குன்னா, ஒரு மேட்லாப் அனலிஸ்டும் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we need MATLAB developers. இது வந்து நடந்து ஒரு 5 years பிஃபோர்னு சொன்னாரு. ஆக்சுவலி என்னன்னா, எதுக்கு மெயினா மேட்லாப் கத்துக்கணும்? நான் போட்டிருக்க எல்லா கம்பெனிஸ்லயுமே வேற வேற அப்ளிகேஷன். ரெப்டின்றது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் கம்பெனி. எல்என்டி வந்து இட் இஸ் அ மல்டி டொமைன் கம்பெனி. அங்கே எலக்ட்ரிக்கலும் இருக்கும், சிவிலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். குவால்கம்ன்றது வந்து ஒரு சிப் டிசைனிங் அண்ட் கம்யூனிகேஷன் கம்பெனி. சீமென்ஸ்ன்றது வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி. இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள். டிஆர்டிஓ மட்டும்தான் நமக்கு வந்து கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி மல்டி கம்பெனிஸ்ல வந்து தேர் ஆஸ்கிங் ஃபார் மேட்லாப் டெவலப்பர்ஸ். ஆனா இவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் வேற வேற. இவங்க யாருக்குமே காமன் அப்ளிகேஷனே கிடையாது. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு கிடையாது மேட்லாப். இட் இஸ் அன் மல்டி லெவல், லைக் எல்லா லெவல்லையும் யூ கேன் யூஸ் மேட்லாப். அவங்க என்ன நம்ம எதுக்கு இதை மெயினா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னா நீங்க ஒரு பர்டிகுலர் இதை வந்து நீங்க டெவலப் மட்டும் தான் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்க சிமுலேட்டர் அப்படின்னா நீங்க அதை சிமுலேட் மட்டும் தான் பண்ணி பார்ப்பீங்க. ஆனா இதே இது நீங்க வந்து மேட்லாப் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நீங்க அட்டஸ்டச்ல நீங்க எல்லாமே பண்ணுவீங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து அவன் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவனுக்கு எல்லாமே பண்ற ஒரு ஆள் தான் he will prefer. ஸோ அவனுக்கு வந்து யுவர் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ மற்ற எல்லாருக்கும் நடுவில் வில் ஸ்டாண்ட் அவுட். இதான் ஒரு மெயின் கீ பாயிண்ட். உங்க கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் மேட்லாப். சிம்பிளா யூ கேன் டூ எவ்ரி திங். நீங்க டெவலப் பண்ணிக்கலாம், சிமுலேட் பண்ணிக்கலாம், டிப்ளாய் பண்ணலாம். எல்லாமே அட்டஸ்டேஜ்ல பண்ணும்போது கம்பெனிக்கு வந்து ஓகே, நான் அவன் பண்றது அவனே வேலிடேட் பண்ற ஒரு பர்சன் வந்து இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். புரியுதா? இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஏன் யூஸ் பண்ணணும், மேட்லாப் தான் என்ன அப்படின்றதுல டவுட்ஸ் இருக்கா? சங்கீதா மேம்? நோ மேம். ஆக்சுவலி எனக்கு அதுதான் மேம், மாடல் பேஸ்ட் டெவலப்மெண்ட் இதுல பண்ணலாமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ எனக்கு வந்து கெரியர் ஸ்விட்ச் பண்ணாத எம்பிடன்லயே வந்துட்டு மேட்லாப் சைட் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ அதான் இப்போ நம்ம மாடல் பேஸ்டா எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஓகே, நம்ம மேட்லாப் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அது எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். மிச்சம் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? எதுக்கு மேட்லாப் படிக்கணும் அப்படின்ற டவுட் கிளியர் ஆச்சா? ஆக்சுவலா இங்க இவ்வளவு நேரம் பிரியங்கா சொன்ன லைவ் எக்ஸாம்பிள் சங்கீத் ஆக்சுவலா அவங்களோட சொல்லலாம்.
ஐ ம். திங்க் சங்கீதா அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூ போறப்ப, அங்க அவங்களுக்கு மேட்லாப் தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, ம். அப்பதான் அவங்க என்ன என்கொயரி பண்ணாங்க. மேட்லாப் எடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஸோ, அப்பதான் ஸ்டார்ட் ஓகே. ஆச்சு. ஸோ, ஆக்சுவலா அவங்க தான் அத கேட்டிருந்தாங்க. ஸோ, லைவா இன்னும் இன்னும் ரிக்வயர்மென்ட் நெறைய இருக்கு. மேட்லாப்க்கு கேட்டுட்டு இருக்காங்க ம். கம்பெனிஸ்ல. ஸோ, லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே. இங்க யாராவது ஸ்டூடண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, நான் இப்பவே சொல்றேன், மேட்லாப் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் யூ. இந்த செஷன நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். எல்லா கம்பெனிஸ்லயுமே நீங்க வந்து இப்போ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க. நீங்க ஆன் கேம்பஸோ இல்ல ஆஃப் கேம்பஸோ போறீங்க அப்படின்னா, நீங்க மேட்லாப்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். லிங்க்டினோ இல்ல ஏதாவது ஒரு பேஜ் இருக்கும். நீங்க எதுல வேணாலும் போலாம். அதுல வந்து எப்போதுமே கீழ பாயிண்ட்ல மேட்லாப்னு குடுத்திருப்பான். கடைசி பாயிண்ட் தான் வந்து அவன் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல மேட்லாப்னு குடுத்திருப்பான். மேட்லாப், ஆக்டேவ் அப்படின்னு குடுத்திருப்பான். அது ஏன் கீழ குடுத்திருப்பான்னா, நம்பர் ஆஃப் மேட்லாப் பீப்பிள் இன் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா தெரிஞ்ச அளவுக்கு மேட்லாப் தெரிஞ்சவங்க கம்மி. ஸோ அவன் அது வந்து லீஸ்ட் ரிக்வயர்மெண்ட்டா தான் வச்சிருப்பான். ஆனா அந்த ரிக்வயர்மெண்ட்டை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களை செலக்ட் பண்ணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இட் இஸ் அன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த செஷனையே நல்லா கவனிச்சுக்கோங்க. மேம் ஆ ஆக்சுவலி நான் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட ஃபேமிலியில வந்து மொத்தம் 6 எம்பெடட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. கேட்கல மேம் கொஞ்சம். என்னோட ஃபேமிலியில வந்து மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க எம்பெடட் இன்ஜினியர்ஸ். ஓகே. எல்லாருமே மேட்லாப் தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களோட கெரியர் க்ரோத் வந்து பயங்கரமா இருக்கு. எனக்கு மட்டும் தான் மேட்லாப் தெரியாது. ஸோ நான் மட்டும் தான் இன்னும் கம்பெனி சைட் போகாம இருக்கேன் எம்என்பி. ஓகே. ஸோ வந்து மேட்லாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன அதாவது உங்களுக்கே ரெஃபர் பண்ணும்போது மேம் கூட என்ன முதல்ல கேட்குற விஷயம் என்னன்னா உங்க மேட்லாப் தெரியுமா? ஆடியோவை விட உங்க ஓகே. அந்த இது இல்ல அங்க இப்ப சொல்லுங்க. ஃபேன் அதுதான் மேட்லாப் பொறுமையா முதல்ல சொல்லுங்க தெரியுமா மேம். எல்லாருமே கேட்குறாங்க. டாடா எல்க்ஸி, ஸ்டெல்லன்டிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணும்போது கூட மேட்லாப் தெரியுமான்னு தான் முதல்ல கேட்குறாங்க. ஓகே. அதான் லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியும். சொல்லுங்க. மேம் நான் 5 இயர்ஸா பாஷ்க்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இருக்கிறது வந்து வெரிஃபிகேஷன் ஃபீல்டு. இப்போ வந்து எல்லா கம்பெனிஸ்லயுமே அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடல் பேஸ்டு டூல்ஸை வந்து கஸ்டமைஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாங்க இந்த மேட்லாபை வந்து ஆஸ் அ ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிட்டா எல்லா டூலோட யூசேஜ் வந்து ஈஸியா இருக்குமா? அதுல ஒரு டவுட். ஆக்சுவலா நீங்க கேட்டது ஒரு எக்ஸலண்டான கொஸ்டின். இப்போ எல்லா கம்பெனிஸ்மே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நிறைய நிறைய எம்என்சிஸ்ல வந்து நீங்க நீங்க இப்ப பாஷ்ன்னு சொன்னீங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்என்டி எடுத்துக்கலாம். அவங்க வந்து சிவில் கம் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கன்ஃபார்மா. ஸோ அவங்க அந்த Yes, மாதிரி ma'am, தெரியும். இருக்கும்போது அவங்க 2 பிளாட்ஃபார்மையும் இது பண்ணுவாங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க இதை விட்டு வெளில போகணும், லைக் இதை அடுத்த டொமைனுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகணும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் இப்போ நீங்க பாஷை எடுத்துக்கோங்களேன். கார் வந்து நீங்க இப்போ எங்க அண்ணாவும் அங்கதான் ஒர்க் பண்றான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இது கார்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிக்கல் என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ரோட் ரன்னர்னு ஒண்ணு இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண வேண்டியது நம்ம சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு யாரோ ஒருத்தங்க டெவலப் பண்றாங்க, சிமுலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அவங்க எல்லா ப்ராக்டிக்கல் கிரைட்டீரியாவும் இங்க உள்ள எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? எல்லாத்தையும் டிசைன் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க வச்சிருக்கிற சிஸ்டம்ல அவங்க எதுக்கு பண்ணிருப்பாங்கன்னா அது கார் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான சிமுலேஷன் என்விரான்மெண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப 3D மல்டி பிசிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோட் ரன்னர்னு ஒண்ணு, அதாவது நம்ம ஏடிவி கார்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம இந்த ஹில்லுல எல்லாம் ஏறும் போது அப்படியே வளைஞ்சு போகுமே, அதுக்கு எப்படி இருக்குன்றதுக்கான டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா விண்ட் ஃபேக்டர் இருக்கு, எல்லா ஃபேக்டருக்குமே பார்க்கணும், இல்ல வெயிட் ஆஃப் தி பீப்புள் எத்தனை பேர் உட்கார முடியும், எல்லாமே நம்ம உள்ள இது பண்ணணும் அப்படின்னாக்கா அது ஹை எண்டுக்கு போகும்போது நம்ம மேட்லாப் இன்டெகிரேட் பண்ணாதான் நம்ம எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் இன்ஃபுளுன்சஸும் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க கேட்ட கொஸ்டின் மேட்லாபை வந்து இந்த சாஃப்ட்வேரோட இது பண்ணலாமா அப்படின்னா, நம்ம மேட்லாப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதுல வர ரிசல்ட்ஸ் அதுல ஏத்திக்கலாம் நீங்க கேக்குற மாதிரி. ஓகே ஓகே மேம். அதே மாதிரி எக்ஸல்ல இருந்து நீங்க மேட்லாப் இது பண்ணிக்கலாம், ஆர்டினோக்குள்ள இது பண்ணிக்கலாம், எல்லாமே we can do it. இதுக்கு பேரியர் ஆனா ஒண்ணே ஒண்ணுன்னா உங்களுக்கு லைசென்ஸ் இருக்கணும், அதுதான். ஏன்னா இப்போ வந்து நாங்க 4 டைப் ஆஃப் கோட் வந்து யூஸ் பண்றோம். மேனுவல் கோடட், பேஸ் சாஃப்ட்வேர் கோட், அது ஆட்டோசார் பேஸ் சாஃப்ட்வேர்ல இருந்து வருது. அப்புறம் வந்து ஆஸ்கெட் ஒரு டூல், அது ஒரு மாடல் பேஸ்ட் டூல். அது பாஷ்ல மட்டும் தான் இருக்கான்னு தெரியல. எம்எல்எஸ் மேட்லாப் பேஸ்ட் கோடும் இருக்கு.
ஸோ ஓகே எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எனக்கு வந்து MATLAB தெரியும். பட் ஆ ப்ராஜெக்ட் வந்து ஆஸ்கெட் பேஸ்டு டூல்ல தான் இருக்குன்னா, ஸோ ஆ இவருக்கு MATLAB தெரியும். இவர் கோப் அப் பண்ணிக்குவாரு. ஆஸ்கெட்ட யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கேபி தாராளமா செஷன் குடுத்தா ஆ ஓகே மேம். ஓகே. ஆ பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு மாடல் பேஸ்டு கத்துக்கிட்டீங்கனாலே அதே மாதிரிதான் எல்லாமே. இப்போ நீங்க வந்து பாஷ்ன்னு சொல்றதுனால நான் சொல்றேன். நான் வந்து எங்க காலேஜ்ல இருக்கும்போது பாகான்னு ஒரு டீம்ல இருந்தேன். வேர் வி மேக் வெஹிக்கல்ஸ் மாதிரி நாங்க பண்ணுவோம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா மேட்லாப் பேஸ் தான் ரோட் ரன்னர்னு ஒரு ஆப் இருக்கு. அதையும் நாங்க வந்து ரெண்டும் இன்டகிரேட் பண்ணி தான் நாங்க வந்து சிமுலேட் பண்ணியே பார்த்தோம். ஆக்சுவலி அதுவும் ஒரு மாடல் பேஸ்டு தான். ஸோ என்னால மேட்லாப் தெரிஞ்சனாலும் அதுல கோப்ப பண்ண முடிஞ்சது. நீங்க கேட்குற மாதிரி தான். யா தேங்க்யூ மேம். ஃபைன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் வித் மேட்லாப். மேட்லாப்னா என்ன, அதுக்கப்புறம் அங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது இது பண்ணா உங்களுக்கான மேஜர் இது போயிடும், டவுட்ஸ் எல்லாமே போயிடும். സാർ ஸோ എനിക്കൊരു நான் ഡൗട്ട്. உங்களுக்கு சொல்லுங்க. സാറേ ഈ RF കമ്മ്യൂണിക്കേഷൻ്റെ അകത്ത് മാറ്റ്ലാബ് യൂസ് ചെയ്യാൻ പറ്റുമോ? RF ஆ കമ്മ്യൂണിക്കേഷൻ്റെ അകത്ത് ஆ யூ கேன் யூஸ் இட். இது பேட்ச் ஆண்டனாஸ் தெரியுமா? சாகர் தானே? பேட்ச் ஆண்டனாஸ். സാഗർ മൈക്രോവേവ് மைக்ரோவேவ் பேட்ச் ஆண்டனாஸ் தெரியுமா? தெரியாது. நான் நான் இப்ப உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், என்னென்ன டூல் பாக்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்னென்ன டொமைன்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க கேட்குற எல்லாமே பண்ணலாம். അത് ഈ VNA ഒക്കെ കാൽക്കുലേഷൻ പറ്റുമോ? VNA பண்ணலாம் பண்ணலாம். நெட்வொர்க் அனலைசர் கால்குலேஷன் தானே? ആ ആ ആ யூ ആ கேன் டு இட். ജസ്റ്റ് ഓക്കെ. யூ கேன் டு இட். ஸோ இப்போ இது ஒரு சிம்பிள் மேட்லாப் மாடல். இது வந்து எலக்ட்ரிக்கல் சைடு. நான் வந்து அவர் கேட்ட மாதிரி ஆண்டனா சைடும் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் கிரி கேட்ட மாதிரி நம்ம வந்து ஆட்டோமோட்டிவ் சைடு. ஸோ இது வந்து எம்பெடட் சைட். ஒரு இது கொடுத்துருக்கோம், சிக்னல் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம நம்ம அதுக்குள்ள என்ன நடக்குமோ, எம்பெடட் சிஸ்டம்குள்ள என்ன நடக்குமோ அதை இங்க பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கோப்க்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் என்ன வரப்போகுது நமக்கு அவுட்புட். நம்ம கேட்குற டைமுக்கு இந்த ஸ்பீடு வருதா அப்படின்றத இங்க ஸ்கோப் அவுட்புட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெஹிக்கல் மாடலிங். இது நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் பண்ணது. நாங்க வந்து வெஹிக்கலை டிசைன் பண்ணி நாங்களே வந்து நாங்க பிரேக் டெஸ்ட், ஆக்சிலரேஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் போனோம். ஆக்சிலரேஷன் நாங்க கேட்குற அளவுக்கு வருதா அப்படின்றதுக்கு நாங்க இதுல ட்ரை பண்ணி பார்த்தது. எங்களோட வெஹிக்கலோட மாஸ்க்கு, எங்களோட இன்புட் ஸ்டீரிங் ஆங்கிள் இவ்வளவுதான் திருப்ப முடியும். ஸோ அந்த ஸ்டீரிங் ஆங்கிளுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க கேட்குற அவுட்புட்ஸ் வருதா அப்படின்னு நாங்களே டெஸ்ட் பண்ணுவது. அண்ட் கிரி கேட்ட மாதிரி திஸ் இஸ் தி ஆண்டனா மாடல். ஆர்எஃப்பும் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். நீங்க எது வேணாலும் யூ கேன் டூ இட் இன் மேட்லாப். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ மேட்லாப்ல என்னென்ன இருக்குன்னு காமிச்சேன்னா உங்களுக்கான மேஜர் டவுட்ஸ் போயிடும். ஸோ இதுதான் மேட்லாபோட என்விரான்மெண்ட். இப்படிதான் இருக்கும். ஸோ மேட்லாப்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து இங்க கோடிங் பிடிக்கும்? நான் இது லாஸ்ட் செஷன்ல கேட்டதுதான், திருப்பி கேட்கறேன். எத்தனை பேருக்கு இங்க கோடிங் பிடிக்கும்? ஓகே சார். ஓகே, வேற யாருக்காவது இங்க கோடிங் பிடிக்கும் அப்படின்றவங்க? ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கோடிங் பிடிக்கிறவங்க, கோடிங் பிடிக்காதவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மேட்லாப் ஹெல்ப் ஆகும். எப்படின்னு நான் சொல்றேன். மேம் கேட்ட மாதிரி மாடல் பேஸ்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இது வந்து ஒரு நார்மல் கோடிங். நீங்க பைத்தான் லெவலுக்கு உங்களுக்கு கோடிங் பைத்தானோட கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இதுல பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலா கோடிங் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் கிடைக்கும். நார்மலா 30. இங்க நாங்க வந்து என்டர் லென்த், என்டர் வித், ஏரியா, நார்மல் சிம்பிள் இதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன டைப் ஆஃப் இது வேணுமோ. ஸோ பேசிக் வந்து நம்ம ஆல்ரெடி கோடிங்ல படிச்சது தான், நம்ம அதையும் படிப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோம், பிளாட்ஸ், ஆப், எடிட்டர், பப்ளிஷ் வியூ, இத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு. இதுலதான் நம்ம இப்போ வந்து நம்ம மேஜரா பார்க்க வேண்டியது. ஸோ இதுல வந்து நியூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைவா ஸ்கிரிப்ட் நீங்க அடிச்சுக்கலாம். அப்பவே நீங்க அடிச்சு அப்பவே உங்களுக்கு ரிசல்ட் வரும், அந்த மாதிரி. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நம்ம ஓபன் பண்ணிக்கிறது, நியூஸ் இது ஓபன் பண்ணிக்கிறது, டேட்டா. இப்போ கிரி கேட்டா இல்லையா, நான் வந்து வேற இது கூட இது பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நீங்க நான் இல்ல இது கத்துட்டா இன்னொன்னும் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. பிளஸ் இது வந்து என்னன்னா, நீங்க இப்போ எக்ஸல்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க இல்ல ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா நீங்க இம்போர்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா நீங்க டேரக்டா டேட்டாவை அப்படியே லோட் இன் பண்ணிக்கலாம். நீங்க உட்காந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேவ் ஒர்க் ஸ்பேஸ். நீங்க பண்ற எல்லா மாடல்ஸுமே இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸா ஸ்டோர் ஆயிடும், எல்லா வேல்யூஸும்.
இந்த சைஸ் வந்து நான் சொன்னேன்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும் அப்படின்னு. மேட்ரிக்ஸ்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது ரோ, இது காலம். இது வந்து ஒரே ஒரு வேல்யூனால ஒரு ரோ ஒரு காலம் கணக்குல எடுத்துக்குது. நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். கிளீன் டேட்டானா ஆல்ரெடி இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும். நியூ வேரியபிள்ஸ், ஓப்பன் வேரியபிள், இதெல்லாம் வேரியபிள்ஸ் வச்சு. அண்ட் இங்கதான் நமக்கு சிமுலிங்க் வரப்போகுது. அதை நான் என்னன்னு சொல்றேன். எல்லாமே வந்து அவங்களே சின்ன சின்ன வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது நமக்கு ஸ்டக் ஆயிடுச்சு, இல்ல ஏதாவது எரர் வந்துருச்சு, இல்ல மேஜர் செட்பேக் வந்துருச்சுன்னா நம்ம இங்க வந்து ரிக்வஸ்ட் சப்போர்ட் கொடுத்தோம்னா டேரக்டா அங்க சப்போர்ட்டுக்கே போயிடும். ஸோ தே வில் அவங்களோட இதுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களே என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களுக்கு மெயில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பிளாட்ஸ். இத்தனை பிளாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம போக 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 ஒன்னொன்னா கத்துப்போம், எப்படி பிளாட் ஃபார்ம் பண்றது எல்லாமே. ஸோ இங்கதான் வந்து எல்லாரும் கேட்ட மாதிரி. ஸோ திஸ் இஸ் தி சேஞ்ச் மேக்கர். இந்த இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல டிசைன் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆப் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க மேட்லாப்ல பண்ணிக்கலாம். கெட் மோர் ஆப்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அவங்க ஒரு ஆப்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல மேட்லாப். இதுல இல்லாத ஆப்ஸ் இதுல கீழே நான் ட்ராப் டவுன் காட்டுறேன். அதுல இல்லாத ஆப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதுல நீங்க பண்ணிக்கலாம். அதுல இன்ஸ்டால் ஆப்பும் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்க கேட்குற எல்லாமே. இப்ப பாத்தீங்கன்னா கர்வ் ஃபில்டர், ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் என் ஃபேவரட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். நான் அடிக்கடி யூஸ் பண்றது. பிஐடி டியூனர், சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன், வயர்லெஸ் வேவ் ஃபார்ம், வயர்லெஸ் சேனல், சிக்னல் அனலைசர். இப்ப மேம் கேட்டாங்கல்ல, நான் வந்து எம்பெடட் வித் மேட்லாப் கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன் கத்துக்கணும்? எதுக்கு எம்பெடட்ல மேட்லாப் தேவைப்படுது? சிக்னல் எப்படி உள்ள போகுது, எப்படி வந்து அதோட பாத்வே இருக்கு, என்ன ஃபார்ம்ல அது உள்ள போகுது, இது எல்லாமே நமக்கு தெரியணும். இது எல்லாத்துக்கும் நமக்கு சிக்னல் அனலைசர் தேவைப்படும். நீங்க இந்த லெபார்டரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க, ஆசிலோஸ்கோப்னு ஒன்று பெருசா வச்சிருப்பாங்க. அதை டியூன் பண்ற மாதிரி. அதை நம்ம டியூன் பண்ணோம்னா நம்ம எது கூட கனெக்ட் பண்றோமோ, பிசிபியோ இல்ல வந்து எது கூட கனெக்ட் பண்றோமோ நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும். அதை நம்ம இங்கேயே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து வில் கெட் த ரிசல்ட் ஹியர் இட்செல்ஃப். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல், நம்ம என்ன இது பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணணும். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோமோ. இதுதான் வந்து எல்லாரும் கேட்ட மாதிரி பயாலஜி, சிம் பயாலஜி அப்படின்ட்டு. ஜெனட்டிக்ஸ்ல இருக்கிறவங்களும் மேட்லாப் யூஸ் பண்ணலாம். ஜெனட்டிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து மேட்லாப் கத்துக்கலாம், மேட்லாப் யூஸ் பண்ணலாம். ஈவன் டாக்டர்ஸும் இப்போ வந்து இதை வச்சு டியூன் பண்றதுக்குலாம் கத்துக்கிறாங்க, இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாமே. அண்ட் மேட்லாப் கோடர், இங்கே நீங்க சி கோடிங்க வந்து டியூன் பண்ணி யூ கேன் அப்ளை. நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்எல் படிக்கிறவங்க, ஏஐ படிக்கிறவங்களும் பக்கமா கோடு எழுதுவாங்க. இந்த மாதிரி வந்து கோட் எழுதி என்னென்ன கிளாசிபிகேஷன், ரிக்ரெஷன் பாக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அது எதுவுமே நம்ம பார்க்கவே தேவையில்ல. ஆல்ரெடி இதுக்கான ஆப்ஸ் இதுலயே ப்ரீ பில்ட்டா இருக்கும். நீங்க அந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸை மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். அண்ட் மை ஆப் சிஎஃப்டி டூல், இதுல வந்து நமக்கு சிஎஃப்டி அனாலிசிஸ் போடுறதுக்காக இது நாங்க வந்து இது பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பிஹெச்டி பண்றாங்க இல்லையா, அவங்களும் வந்து தே ஆர் யூசிங் மேட்லாப் நவடேஸ். ஸோ அவங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்டிமைஸ் பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு தே ஆர் யூசிங் இட். அதுக்கான இதுவும் இங்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் டிசைன் அண்ட் அனாலிசிஸ். இது ஆப்வியஸ்லி இசிஇ படிக்கிற எல்லாருக்கும். இங்க பாருங்க, ஹெல்த் இண்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்கும், பசியலாஜிக் டிசைனர், எல்லாமே நம்ம இசியில வர எல்லாத்தையும் கேன் யூஸ் ஹியர். ஈஸி இல்லைனாலும் நம்மளோட மேஜரா நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்க்கு தேவைப்படுற எல்லாமே இருக்கும். இது சிம்ஸ்கேப், பேட்டரி பில்டர். இந்த இவி பாடிஸ், இவி வெஹிக்கிள் செய்யறவங்க இதுலயே பேட்டரி பில்ட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பேட்டரிஸ் தேவைப்படுது அப்படின்றத யூ கேன் செக். கிரி கேட்ட மாதிரி, சாகர் கேட்ட மாதிரி ஆர்எஃப் அண்ட் மிக்ஸ்டு சிக்னல், இங்க நீங்க எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க வந்து மிக்ஸ்டு சிக்னல் அனலைசர், மேட்சிங் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டும் நீங்க கம்பைன் பண்ணி யூ கேன் யூஸ் விஎன்ஐ. நீங்க விஎன்ஐயோட அப்ளிகேஷன் யூ கேன் இது நீங்க பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆர்எஃப் அண்ட் மிக்ஸ்டு சிக்னல் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்கும். நீங்க ஆண்டனா டிசைன் பண்ணிக்கலாம், அரே ஆண்டனாவும் டிசைன் பண்ணிக்கலாம், நார்மல் ஆண்டனாவும் டிசைன் பண்ணிக்கலாம். அதை வந்து உங்களோட வாட் எவர் ரிசீவர் சைட்ல இருக்கோ அது மேட்சிங் நெட்வொர்க் இம்பிடன்ஸ் மேட்ச் ஆகாதுன்னு பார்த்துக்கலாம். அதை நீங்க வந்து நீங்க போட்டிருக்கிற இது வந்து அக்கார்டிங் டு ஃப்ரீக்வன்சி வருதானு நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ். ஸோ கிரி கேட்ட மாதிரி இங்க நீங்க டிசைன் எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க டிசைன் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் சிஸ்டம்னு பார்க்குறேன். கேக்குதா? கேக்குது. இல்ல எனக்கு சொல்லுங்க. கோடிங் எழுதுறோம்ல, சோ அது மாதிரி இதுல கோடிங் எழுத முடியும்ல? ஆக்சுவலி பேசிக் மட்டும் இல்லாம டூல்க்கும் எழுத முடியும். எழுத முடியும். இல்ல நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க பைத்தான்ல எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம்.
நீங்க ஆப்ஸ வச்சும் நீங்க பண்ணிக்கலாம். நம்ம தனியா ஓகே. வந்து இதோட மெயின் கோலே என்னன்னா மேம், நீங்க வந்து தனியா வந்து எதுவும் வாங்க தேவையில்ல. ப்ராடக்ட்ஸா வாங்கி டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க எல்லாமே இதிலயே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கீழ போக போக தெரியும் டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அனலாக் இன்புட் ரெக்கார்டர், ஆர்டினோ எக்ஸ்ப்ளோரர், எம்பெடட் லினக்ஸ் எக்ஸ்ப்ளோரர், நம்ம எம்பெடட் சிஸ்டம்ல லினக்ஸ் யூஸ் பண்றோம்ல, எம்பெடட் லினக்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பண்ணிக்கலாம். இதான் நீங்க கேக்குற எம்பெடட். இதுதான் ஓகே நீங்க மேம். மேஜரா யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. நீங்க யூஸ் பண்றதா இருந்தா. ஓகே. அண்ட் இமேஜ் ஓகே ப்ராசஸிங் மேம். அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். இப்போ வந்து சிசிடிவி வச்சு நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். அவங்க எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சிசிடிவிக்கான தேவைப்படுற கேலிபிரேட்டர் எல்லாமே. அண்ட் இது எல்லாமே பயாலஜி ரிலேட்டட். அண்ட் இன்னொன்னு சொன்னா நீங்க இது பண்ணுவீங்க. நம்ம வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபினான்ஸ் சைடும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்க ஆடிட்டிங் பண்றவங்க எல்லாருமே தே ஓகே கேன் யூஸ் மேம். ஓகே திஸ் ஒன். மேம். ஸோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது போனா போயிட்டே இருக்கும். இதுல நான் இன்னும் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணல. பிகாஸ் எனக்கு இது இல்ல, ஜிபி இல்ல. நிறைய ஆப்ஸ் இருக்கு. யூ கேன் யூஸ் எவ்ரிதிங். அதெல்லாம் தான் இதுல இருக்கும். நம்ம ஸோ டவுட் இப்போ ஓகே மேம். இது இப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம்ல மேட்லேப், ஆமா, இது லைசன்ஸ்டா இல்ல கிராக்கடுங்களா? நான் வந்து லைசன்ஸ்டு வச்சிருக்கேன். பட் ஆனா ஓகே இப்போ உங்களுக்கு சொல்லி தரும் போது உங்களுக்கு 30 days ட்ரையல் வெர்ஷன் வரும் ஆன்லைன்ல. ஓகே அதுலதான் நம்ம கத்துப்போம் மேக்ஸிமம். ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து லைசன்ஸ் வந்து அது வந்து சில டைம் அவங்க இது கொடுப்பாங்க, ஆஃபர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க மேட்லாப்ல. நான் ஓகே அது வந்ததுன்னா உங்களுக்கு நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணி நான் ஏத்தி விட்டுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம மேட்லாப் லைசன்ஸ் இது கிராக்டு வெர்ஷனே போய்க்கலாம். கத்துக்கிறதுக்கு கிராக்டு வெர்ஷனே மேடம் போதும். ம். இல்ல எனக்கு மேம் ஒரு கிராக்கட் இருக்கு, டவுட். அதை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம் 25 பண்ணலாம் இருக்கு. தாராளமா இது தாராளமா பண்ணலாம். ஆனா ஒரு சில இது பண்ண முடியாதுல்ல கிராக்கட்ல? அது வந்து ரொம்ப ஹை டெக்னிக்கல் சைட் தான் சார். நாங்கெல்லாம் கிராக்டுல தான் பண்ணோம் எல்லாமே. ஓகே ஓகே நீங்க இப்போ ரோட் ரன்னர் கூட கனெக்ட் பண்றீங்க, வேற சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை. மத்தபடி ஓகே நம்ம ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்றதுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே தேங்க்ஸ். சொல்லுங்க கிரி. சொல்லுங்க கிரி, ஏதோ டவுட் மேம் ஒரு கேட்டிருந்தீங்க. டவுட். ஆ மேம் இந்த 30 டே ட்ரையல் சொன்னீங்கல்ல மேம், அதுல வந்து ஆமா. இது மாதிரி லிமிடேஷன்ஸ் எதுவும் இருக்குமா? இல்ல 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 இல்ல. அது வந்து ஷார்ட் ஆன்லைன்ல தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனா நம்ம வந்து அதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப உங்களுக்கு உங்க டிவைஸ்க்கு ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிராக்டு வெர்ஷனே ஏத்திக்கலாம். இப்போ உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி தான். இப்போ கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளிகேஷன் என்ன தேவைப்படும்னு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கேத்த மாதிரி ஆக்சுவலா நீங்க எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா 24 ஜிபியோ என்னமோ வரும். அது எல்லாரோட லேப்புக்கும் கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதுக்கான டூல் பாக்ஸ் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி தருவேன். அதை நீங்க பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே மேம். மேம் ஓகே ஆ. மேம் இது எவ்வளோ டேஸ்ல ஆக்சுவலி இப்போ வந்து 30 டேஸ் இருக்குமா இல்ல 40 டேஸ் இருக்குமா மேம் கிளாஸ்? அது நீங்க உங்க ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான். நீங்க இப்போ எம்பெடட் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டேஸ் இருக்கும். வேற அப்ளிகேஷனா அதுக்கான டேஸ் இருக்கும். அதை நாங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். உங்களுக்கு எவ்வளவு டேஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஓகே ஏன்னா மேம். நமக்கு மேஜரா நம்ம இதுன்னு மட்டும் இல்ல, நமக்கு நீங்க தனியா நீங்க மாடல் போடுற அளவுக்கு நீங்க அதுக்கு ரெடி ஆகணும்ல. நமக்கு அதுதானே எண்ட் கோல். அது கரெக்டா அமையணும்ல. ஓகே மேம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர். ஓகே மேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ கோடிங் போடுறது எல்லாமே பார்த்தோம். இப்போ சிமுலிங்க்ல வந்து எப்படி மாடல் போடுறது அப்படின்ட்டு. இந்த சிமுலிங்க் எப்படி ஓபன் பண்றதுன்னா, இங்க நம்ம ஹோம்ல போயிட்டு இங்க இருக்கும் சிமுலிங்க். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதெல்லாம் நீங்க மாடல் போடுவீங்க. மாடல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். நீங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எது எதுக்கு நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை போட்டுக்கிட்டீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் டிசைன் எனி மாடல். நீங்க எந்த மாடல் வேணாலும் டிசைட் பண்ணலாம். அதோட கோர் ஐடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை நீங்க உட்காந்து நீங்களே வரைஞ்சு பார்க்கலாம் எப்படி இது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஆனா இது ப்ராப்ளமே என்னன்னா, நமக்கு அது தெரியும் போது நமக்கு வந்து இது நார்மலா பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா? சிலது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், சிலது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதெல்லாம் எது இதுக்கு என்னென்ன மெட்டீரியலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர்னா எல்லோ கலர்ல கொடுத்துருப்பான். அந்த மாதிரி பிசிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு கலர்ல கொடுத்துருப்பான். சிலது வயலட்ல கொடுத்துருப்பான். ஸோ என்னென்ன சிஸ்டம்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்னு டெவலப் பண்ணும்போது நமக்கு எப்போதுமே வந்து சும்மா நானும் டிசைன் பண்ணேன் எனக்கும் ஆன்சர் வந்தது அப்படின்றது கிடையாது. டிசைன் மாடல் பண்றது அப்படின்னு நீங்க ரியல் டைமா வர வேல்யூவை இங்க காட்டுங்க. அதுக்கு 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 கிட்ட வர வேல்யூ ஹேவ் டு ஷோ ஹியர். அதான் எங்க மேஜர்.
நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் சைன் வேவ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டிலே குடுத்திருக்கேன். இந்த சைன் வேவே கொஞ்சம் டிலே ஆயி வந்தா எப்படி வரும் அப்படின்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் டிலே அப்படின்னு குடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்கோப் இது பண்றது. இத ரன் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு இந்த மாரி வரும். இது நார்மல் சைன் வேவு. இங்க நான் வந்து ஒரு டிலே குடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் கிராஃப். ஜஸ்ட் ஒரு இது மட்டும் ஒரு கம்பேரிசனுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இது தாண்டி தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ். எப்படின்னா, இந்த லைப்ரரிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை இருக்கு, இத்தனை டூல் பாக்ஸ் இருக்கும். இதான் நான் சொன்னேன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டூல் பாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு. ஆட்டோமேட்டட் டிரைவிங் டூல் பாக்ஸ், அதாவது ஒரு டிரைவர் சிஸ்டம்லேருந்து வெஹிக்கல் சிஸ்டம்லேருந்து எல்லாமே. எம்பெடட் கோடு டூல் பாக்ஸ், எம்பெடட் தேவைப்படுற எல்லா டார்கெட்ஸும் எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்றது அப்படின்ட்டு. ஹெச்டிஎல் கோடர், இங்க யாரும் பெருசா ஹெச்டிஎல் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல, பட் ஹெச்டிஎல்லுமே இப்போ வந்து மேஜர் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் லிடார், இப்போ அட்டானமஸ் சிஸ்டம்ல எல்லாமே லைடார் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆர்எஃப் பிளாக் செட், இதுல வந்து உங்களுக்கு சர்க்யூட் என்வெலப், பிசிபி, சோர்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்க ஃபுல்லா டிசைன் பண்ணிட்டு அப்புறம் கூட விஎன்ஐல டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்ஓஎஸ் டூல் பாக்ஸ், இப்போ மேஜரா ரொபோட்டிக்ஸ் தான் வந்து மேஜர் இதுல இருக்கு. ஸோ ரொபோட்டிக்ஸ் வந்து அதுக்கே உங்களுக்கு 3 டூல் பாக்ஸ் கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த சிஸ்டம் எப்படி டிசைன் பண்றதுன்றதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அதோட ஃபுல் யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்றதுக்கு. அண்ட் இது எல்லாமே சிம்பிளிங்கோட அனிமேஷன்ஸ், அதாவது நம்ம வந்து 3Dயா அனிமேட் பண்ணி பார்க்கணும் என்னோட ப்ராடக்டை. எனக்கு இது 2Dயா வேண்டாம், இப்போ நான் போட்டிருக்கிறது 2D இருந்தா ஓகே, பட் எல்லாத்தையும் நம்ம 2Dலயே வச்சு அனலைஸ். அந்த மாதிரி இருக்கும். யூஏவி, அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ், இது எல்லாமே யூ கேன் டிசைன். வயர்லெஸ்ல இருந்து கம்யூனிகேஷன்ல இருந்து எவ்ரிதிங் யூ கேன் டிசைன். அதுதான் இதுல வந்து ஒரு பியூட்டி. அண்ட் டிசைன் பண்றதுமே ஒன்றும் பெரிய கஷ்டமா இல்ல. எதுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். தேர் ஆர் ஆக்சுவலி 3 திங்ஸ்: சிம்ஸ்கேப், சிம்லிங்க், அண்ட் சிம்லிங்க்ல இன்னொரு பார்ட் பிசிக்கல் பேட்டர்ன் இருக்கும். இது வந்து நம்ம நார்மலா எதை வேணாலும் எது கூட வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து பிசிக்கல் இதுன்னு பார்க்காம அதோட பிசிக்ஸை மட்டும் வச்சு நீங்க போடுறது. இதே இது வந்து சிம்ஸ்கேப் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இந்த சிம்ஸ்கேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கலர் கலரா இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ கலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அதோட உண்மையான வேலையே அது பாக்குது. இப்ப ரெசிஸ்டர்னா ரெசிஸ்டரோட வேலை ரெசிஸ்ட் பண்ணுதுன்னா கரண்டே அங்க ஓடுற மாதிரியும் ரெசிஸ்டர் ரெசிஸ்ட் பண்ற மாதிரியும் பண்ணும். அது வந்து இட்ஸ் பியூட்டி. ஆனா இங்க வந்து நீங்க ஒரு ரெசிஸ்டர் பிளாக் கலர்ல போட்டீங்கன்னா, ரெசிஸ்டர் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலா எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணும். இது ஃபார்முலா பேஸ்டு, இது ரியல் டைம் பேஸ்டு மாதிரி. ஆப் ஆம்ப், ரெசிஸ்டர்ஸ், ஸ்விட்ச்னா நார்மலா எப்படி ஒரு சர்க்யூட்ல நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணா கரண்ட்டை தடுக்குமோ, அதுக்கப்புறமா நீங்க அதை ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சர்க்யூட்ல கரண்டே போகாது. நமக்கு ரியல் டைமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு மேட்லாப்ல ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதெல்லாம் தான் நம்ம இப்ப கத்துப்போம். எப்படி வந்து இதே இது நீங்க கேஸ்ன்னு இருக்குன்னா ரியல் டைமா கேஸஸ் எப்படி ஒர்க் ஆகுமோ, எப்படி நம்ம வந்து இப்ப சிலிண்டருக்குள்ள ப்ரெஷர் அமுக்குனா உள்ள அப்படியே கேஸ் கம்ப்ரஸ் ஆகுமோ, இங்கேயும் நம்ம கொடுத்தோம்னா அது கம்ப்ரஸ் ஆன மாதிரியே காட்டும். ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆகிருக்கட்டும், எந்த அளவுக்கு நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்க, எவ்வளவு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து இமேஜின் பண்றதை நீங்க உங்களுக்கு டெஸ்க்டாப் முன்னாடி தெரியறதுனால நம்ம எங்க தப்பு பண்றோம், எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபால்ட் வருதுன்றதை நீங்க ரெக்டிஃபை பண்ணி நீங்க ரியல் டைமா ஹார்ட்வேர்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபால்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதுதான் உங்களுக்கு வந்து இங்க ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே உட்காந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க மாய்ஸ்ட் ஏர், மெக்கானிக்கல் எல்லாமே இருக்கும். மாய்ஸ்ட் ஏர்ன்றதுக்கு மட்டுமே உங்களுக்கு தனியா இத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐசோதர்மல் லிக்விட்ஸ், மேக்னெட்டிக் லிக்விட்ஸ், மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் உங்களுக்கு சிமுலிங் பேஜ் அண்ட் மேட்லாபோட கோடிங் பேஜ். இப்போ வந்து ஆப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்ல வந்து ஃபால்ட் அனலைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு சில ஆப்ஸ் இருக்கும். அதாவது நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க, ஆனா வந்து எப்படிலாம் உங்களுக்கு வந்து அதுல ஃபால்ட் இதுவே கண்டுபிடிச்சு சொல்லும் என்னென்ன ஃபால்ட் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத இதுவே இட் வில் கிவ் யூ. நீங்க ஆனா உங்க சிமுலிங் மாடலை எஃப் டு அப்லோட் ஹியர். அதுதான் இங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? மேம், ஐ ஹேவ் அன் டவுட். சொல்லுங்க. லைப்ரரி ப்ரௌசர்ல இப்போ ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் அந்த மாதிரி டிஸ்கிரீட் காம்போனன்ட்ஸ்லாம் காட்டியிருந்தீங்க பாசிவ்ஸ். ஸோ நான் இப்போ பேசிக்கலி ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியர். ஸோ எனக்கு இப்போ நான் வந்து ஒரு சர்க்யூட்னா ஃபுல்லா சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுல ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் எனக்கு தேவைப்படும். சச் ஆஸ் லைக் ஏதாவது
லெவல் டிரான்ஸ்லேட்டரோ ஏதாவது பர்டிகுலர் ஐசிஸ் ஏதாவது எனக்கு தேவைப்படும் அப்படின்னா நான் அதுவும் வச்சு டிரான்சிஸ்டர் சிமுலேட் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர்னு இல்லாம லைக் இல்ல ஐசிஸ் ஆக்டிவ் பார்ட்ஸ் ஐசிஸ் இல்லைன்னா அந்த மாதிரி பண்றது இருக்குல்ல. அதுதான் நீங்க ஸோ அந்த எம்பெடட் மாதிரி அந்த ஐசிஸ்க்கு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் சர்க்கியூட்ஸ் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாமளே பண்ணுமா இல்ல லைக் எனி ஆல்ரெடி இன்பில்ட் லைப்ரரிஸ் இல்ல ஆல்ரெடி மாடல்ஸ்னு தனியா இன்பில்ட் இருக்கிறது இருக்கும், இருக்குமா? இன்பில்ட் இருக்கும். ரொம்ப நீங்க இப்போ இந்த சிப்போ பேரலல் இன்புட் பேரலல் அவுட்புட், சீரியல் இன்புட் சீரியல் அவுட்புட் இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணோம்னா நம்ம நார்மலா எல்இடி கனெக்ட் பண்ணி காட்டுவோம்ல இது. அந்த மாதிரி சில ரொம்ப ரேர் கேசஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அதெல்லாம் அப்படின்னா அந்த ஐசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஐசிஸ்குள்ளேயே ரொம்ப வந்து மேத்தமெட்டிக்கல் இதுதான் இருக்கும். ஒன்னும் பெருசா ஆப்ரேஷன் இருக்காது. இப்போ ஆப்ஆம்ப்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண எவ்வளவோ இருக்குல்ல டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஆப்ஆம்ப்லாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ட்னஸ் லெவல் வந்து உங்களுக்கு இதுல இருக்காது. அதனால நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் நீங்க சிமுலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், டிசைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு மேஜர் காம்பனன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் நாமளே லைக் ப்ரோக்ராம் பண்ணி சின்ன நாமளே சின்னது கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்னு அவசியம் இல்லை, நீங்க அதை நீங்க மேத்தமெட்டிக்கலாவே டிசைன் பண்ணலாம். சிப்போ பிசோலாம் நீங்க மேத்தமெட்டிக்கலாவே டிசைன் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேசஸ் தான் அது. வந்து உங்களுக்கு அது நமக்கே தெரியும்ல. இப்போ நம்ம வந்து நார்மலா சர்க்யூட் டிசைன் பண்ணும் போதே மேஜர் லெவல்ல நம்ம சிப்போ பிசோலாம் நம்ம டிசைன் நம்ம ஐசிஸ் எடுத்து கை கேர்லயே உங்களுக்கு சில ஐசிஸ் இருக்காது, அதை நம்ம தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க. அது நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு லைக் மெக்கானிக்கல் எப்படி 3Dக்குலாம் வந்து ஆன்லைன்ல ஃப்ரீ லைப்ரரி இருக்கிற மாதிரி மேட்லாபுக்கு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இங்க மேட்லாபுக்கு அந்த மாதிரி மாடல் கிரியேட் பண்ணது அதுல இருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சாலிட் வர்க்ஸ் மாதிரி இங்கேயும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே இங்க நீங்க இன்ஃபேக்ட் சாலிட் வர்க்ஸ் மாதிரி நீங்க மாடல்ஸ் பில்ட் பண்ணலாம். அதே மாதிரி 3D மாடல்ஸ் யூ கேன் பில்ட் ஹியர். அதே மாதிரி 3Dயாவே உங்களுக்கு பண்ணி காட்டும். சிம்பிள்டுன்னு அதே மாதிரி உங்களுக்கு வரும். ஆனா உங்களுக்கு அதுக்கு வந்து நீங்க அந்த இப்போ நீங்க வந்து ஒரு கப்பு டிசைன் பண்றேன்னு வைங்களேன், ஒரு 3D மாடல்ல அங்க வந்து நீங்க வந்து டாட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நீங்க அதை இது பண்ணுவீங்க. இங்க நீங்க அது பிசிக்ஸ் வச்சு போடுவீங்க. அதுக்கான சிலிண்டரோட லென்த் என்ன, அதோட சர்க்கம்பரன்ஸ் என்ன, சிலிண்டருக்கு நம்ம சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எழுதுவோம்ல, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் கொடுத்து எப்படி டிசைன் யாரு, அதான் டிஃபரன்ஸ். நீங்க டோட்டலா பிசிக்ஸா போவீங்க, அங்க உங்களுக்கு அவன் நார்மலாவே கொடுத்துருப்பான் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண. அதான் டிஃபரன்ஸ். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? சண்முகம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம், அது ஜென்ரிக்கான டவுட் தான். இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம், இப்போ நமக்கு எம்பெடடோட ஆஸ்பெக்ட்ல சி தெரியணும்னா நமக்கு கோர் கான்செப்டா பாயிண்டர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன்ஸ் அது மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தெரியணும். ஸோ இப்போ மேட்லாப்ல இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பிகினர் தான், ஏன்னா என்ட்ரி பாயிண்டா நான் உள்ள போறதுக்கு மேட்லாப்ல எது கோர் கான்செப்டா நான் லேர்ன் பண்ணணும்? அதுக்கு 2 தான் சார். மேட்லாப்ல உங்களுக்கு இப்போ நீங்க கேட்ட மாதிரி பாயிண்டர்ஸ், அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே நாங்களும் சொல்லி தருவோம். இப்போ எல்லாருமே இங்க பிகினர் தான். ஸோ இங்க எல்லாருக்குமே என்னோட சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பாயிண்டர், ஸ்ட்ரக்சர்ஸ், அரேஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம இதுக்கே போவோம். ஸ்டார்டிங்ல அது தெரியாம நம்மளால மேட்லாப் மாடல்லாம் பண்ணவே முடியாது. செகண்ட் ஒன், மாடல் டிசைனிங்க்கு இந்த லைப்ரரிஸ், பிசிக்ஸ் எப்படி இங்க அப்ளை பண்றதுன்றதுதான் கோர் கான்செப்ட். நீங்க கேட்ட ஒரே இது. இப்போ கோடிங்க்கு எல்லாருக்குமே தெரியும் பாயிண்டர்ஸ், அது நம்ம மேட்லாப்பையும் அதே தான் பண்ண போறோம். அதே சிமுலிங்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்ஸ் தான் மெயின். பிசிக்ஸ்ன்றது எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டடான சப்ஜெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாடல் எடுத்து அதுலேருந்து எப்படி என்ன ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு எப்படி நம்ம இங்க டிசைன் பண்ணணுன்றத சொல்லி தருவோம். அது உங்களுக்கு தெரிஞ்சு பிளஸ் லைப்ரரியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க ஓரளவுக்கு மாடல் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அது தெரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்ன மாடல் என்னென்ன ஃபார்முலாக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்ன்றதான் இங்க ட்ரிக்கான பார்ட்டே. அதுதான் தெரியறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதுக்கு வந்து ஒரு 6 months ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது எதுக்கு எது போட முடியும் அப்படின்றது தெரியும். ஆனா அதை நம்ம வந்து இப்ப கிளாஸ் மூலியமாவோ இந்த மாதிரி நீங்க ஒரு 2-3 மாடல் நீங்களே போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். மாடலுக்கு நான் சொல்றேன். ஓகே மேம், ஃபைன். ப்ரோக்ராமிங்க்கு நீங்க நார்மலா C++க்கு என்னெல்லாம் படிப்போமோ அதே இது மேட்லாபுக்கு ஏத்த மாதிரி படிப்போம். ஓகே. வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? தேவா,
கார்த்தி இல்லைங்க. சாகர் உங்களுக்கு புரிஞ்சதா அந்த ஆர்எஃப் கான்செப்ட் எப்படின்னு? ஆகாஷ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எம்ஜே, சின்னா, பிரவீன், செல்வகுமார். மேம் ஆக்சுவலி இது வந்து இப்போ எம்பெடட்ல இருக்கவங்க தனியா கிளாஸும் இல்ல எல்லாரும் சேர்த்து எடுக்க போறீங்களா இல்ல எப்படி மேம்? அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும். அது ஓகே புரிஞ்சாதான் ஓகே எல்லாருமே அப்ளிகேஷன் ஓரியன்டா போக முடியும். அப்புறம் ஓகே அவங்கவுங்க மேம். அப்ளிகேஷனுக்கு எப்படி கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஆனா பேசிக்ஸ் உங்களுக்கு இந்த கிளாஸே உங்களுக்கு வந்து நீங்க பேசிக்ஸ் தெரியாம எந்த அப்ளிகேஷனுக்குமே நீங்க பண்ண முடியாது. ஓகே அப்போ ஸோ இப்போ என்ரோல் பண்றது வந்து சார் ஹரி சார் சார் எஸ் இப்போ சொல்லுங்க. என்ரோல் பண்றது வந்துட்டு ஆக்சுவலி பேசிக்ஸ் கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எம்பெடட்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறதுக்காகவும் கடைசி ஒரு 4 ஓகே கிளாஸஸ் உங்களுக்கு வந்து எப்படி அவங்க அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணலான்றதை மட்டும் இது பண்ணுவோம். அப்ளிகேஷன் ஓரியன்டா போறது வந்து ஏன்னா நமக்கு பேசிக்ஸ்க்கே கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறமா ஓகே தான் மேம். அப்ளிகேஷன் ஓரியன்டா போக முடியும். ஓகே ஓகே எஸ் மேம். இன்கேஸ் இந்த ஓகே கோர்ஸ் முடிஞ்ச பிறகு யாருக்காவது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் கிளாஸஸா நம்ம பிளான் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஆ, அவங்களுக்கு ஓகே மட்டும் இப்போ ரோபோட்டிக்ஸ்ல கத்துக்கணும் இல்ல பயோடெக்னாலஜில கத்துக்கணும் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு யாராவது மட்டும் இருக்கீங்கன்னா வில் டேக் அ செப்பரேட் கிளாஸ். ஓகே பட் இப்ப இருக்கு டைமிங் வந்து 9:30 to 10:30 தானா சார்? நைட் கேட்கல யா மேடம் இப்போ நீங்க பேச. 9:30 10:30 தான் டைமிங்கு ஓகே அதுக்கு நைட். முன்னாடி பாசிபிள் இல்லைங்களா? அது அவங்க டைம் அதை நான் பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்லவா டிஸ்கஸ். சங்கீதா மேம்? ஓகே ஓகே மேம். மேம் எதுவும் வீக்கெண்ட் பேட்சஸ் எதுவும் பிளான் பண்றீங்களா ஹரிஷ் ப்ரோ? நீங்க இப்ப எனக்கு உடனே வேணாம். நீங்க நான் இந்த பேட்ச்ல கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியாது. கொஞ்சம் நான் ஓகே ஆக்குபைடு. மேபி ஓகே ஃபியூச்சர்ல வீக்கெண்ட் பேட்ச் எதுவும்னா சொல்லுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாவது யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக்கா கிடைச்சா இன்னும் பெட்டர். இல்ல நீங்க நான் அந்த மாதிரி யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபைடா இருக்கீங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸ் போறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம் ஃபைன், வி கேன் டிஸ்கஸ் லேட்டர். எனக்கு அது சரி. மாதிரி தான் வேணும். ஆனா எனக்கு பேசிக்ஸ்ல இருந்து தான் போகணும். எனக்கு மேட்லேப் சுத்தமா ஐடியா இல்ல. அதான் கிரி நீங்க ஓகே எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்ன பர்பஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தெரிஞ்சுக்க முன்னாடி பேசிக்ஸ் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்குன்னு அப்படின்ட்டு. அப்பதான் உங்களால அதை திங்க் பண்ண முடியும் உங்களால. இது வந்து இப்ப நீங்க சாட் எஸ் ஜிபிடி ப்ரோ. சும்மா போய் கேட்டாலுமே கூட அது சும்மா இன்ட் மாதிரி போட்டு கொடுத்துரும். பட் என்னன்னே தெரியாது உங்களுக்கு அது. பட் அது பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்ச பிறகுதான் நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்க முடியும் உங்களால அதுல. இல்லைன்னா திங்க் பண்ண முடியாது உங்களால. ஓகே ப்ரோ ஃபைன். ஸோ பேசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சங்கீதா கேட்ட கேள்விக்கும் அதே ஆன்சர் தான். எல்லா டொமைனுக்குமே ஒரு பேசிக்ன்ற அடித்தளம் ஃபவுண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த கோர்ஸ்ல எடுக்க போறோம். பட் நாட் ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்காதுன்னு சொல்லல. பேசிக் டு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும். அந்த அட்வான்ஸ் லெவல் போறது வந்துட்டு யாருக்கு தேவையோ பிளான் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் அவங்கவுங்க டொமைனுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஆமா அது சாட்டர்டே சண்டே எடுக்கிற மாதிரி கூட பிளான். சரி நான் கண்டினியூ பண்ணிட்டா. எஸ் ஷூர். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம இந்த ஆப்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு வில் கெட் அன் ஐடியா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிமுலேஷன் பார்ட்டுக்கு இது தனியா ஒரு ஆப். நீங்க டிசைன் பண்றத நீங்க இங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு எம்எல் மாடல் போடுறீங்கன்னா அது எப்படி லீனியரைஸ் ஆகுது, மாடல் எப்படி லீனியரைஸ் ஆகுது, இதெல்லாமே ஃபர்ஸ்ட். சிம்ஸ்கேப்ல வந்து நார்மலா சிம்ஸ்கேப்க்கு ஒரு ஆப் இருக்கும். அதாவது வேரியபிளை ஸ்கேல் பண்றது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு ஆயில் வந்து நம்ம ஆயில் ஏதோ சம்திங் ரிலேட்டட் ஆயில் நம்ம ஏதோ டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணோம். ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணோம். அந்த ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்கல் இதுக்கு யூஸ் பண்றது. சிம்ஸ்கேப் இஸ் ஃபார் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அகைன் ஈஸி, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, பேராமீட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஆர்எஃப் பட்ஜெட் அனலைசர், எவ்வளவு பட்ஜெட் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ஆர்எஃப் டிசைன் பண்றதுக்கு அப்படின்றத முதற்கொண்டு உங்களுக்கு இந்த சிம்ஸ்கேப். நீங்க அந்த மாடல் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா இதுல அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் காட்டும். அண்ட் ஆப்வியஸ்லி திருப்பி கோடு, சிம்லிங் கோடு இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த 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 இதுக்கு நீங்க தப்பா எழுதிருக்கீங்க கோடு அப்படின்னா அங்க எரர் காமிச்சு இட் வில் ஜென்ரேட் கோட் ஃபார் யூ. அண்ட் ரியல் டைமா உங்களுக்கு சிமுலேட் பண்றதுக்கு இது எல்லாமே நீங்க போட்டிருக்க மாடலை வந்து ஒரு தடவை திருப்பி ரீசெக் பண்றதுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு சிமுலேஷன் பார்ட் அண்ட் அது வந்து உங்களுக்கு கோடிங் பார்ட். ஸோ உங்களுக்கு மொத்தமா 2 பார்ட் இருக்கும், சிமுலேஷன் பார்ட் அண்ட் கோடிங் பார்ட். இதுதான் உங்களுக்கு. அண்ட் திஸ் இஸ் ஆண்ட்ரா.
இது வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பேட்ச் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஜஸ்ட் ஆண்டனா டிசைனர்ல போய் நீங்க ஆண்டனான்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேட்ச் ஆண்டனா கிடைச்சிடும். இது நம்ம இது வந்து 2.4 GHz நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுதான் இதெல்லாமே. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் வந்து இஃப் யூ ஹேஸ் அன் ஐடியா அண்ட் அதை ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா திருப்பி ஹார்ட்வேர் பண்ணி இந்த ஹார்ட்வேர் ஃபெயில் ஆகி அது வந்து கொஞ்சம் லெஸ் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸ். இது மேட்லாப்ல போட்டு சிமுலேட் பண்ணி நீங்க ஹார்ட்வேர்ல டிப்ளாய் பண்ணும்போது இட் இஸ் அன் மோர் எஃபிஷியன்ட் ப்ராசஸ். இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இது வந்து ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனா இருக்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். இதெல்லாம் தான் மாடல்ஸ், நான் பண்ண மாடல்ஸ். அண்ட் மேட்லாப் பிசஸ் பைத்தான் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஸோ இங்க உங்களுக்கு எல்லாமே வந்து பில்ட் இன் அண்ட் ஆப்டிமைஸ்டா இருக்கும். நீங்க எதுவும் ஆப்டிமைஸ் பண்ணது தேவையில்ல. ஆனா இதே பைத்தான்னா நீங்க ஆப்டிமைஸ் பண்ற வேல்யூ நீங்க தான் பார்க்கணும், மேனுவலா பண்ணணும். அண்ட் இண்டஸ்ட்ரி யூசேஜ்ல உங்களுக்கு வேரியஸ் டொமைன்ஸ் இருக்கு. பைத்தான்ல இண்டஸ்ட்ரி யூசேஜ்ல வேரியஸ் டொமைன்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அதுக்கான கோடிங் பார்ட்டும் ஜாஸ்தி. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பைத்தான் வந்து ஃபீஸிபிளா இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஸ்பீட் வந்து இதுல பயங்கர ஜாஸ்தி. அங்க வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் அது நீங்க டிப்ளாய் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஸ்லோவா இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் செட்பேக் பைத்தானை பொறுத்த வரைக்கும். மேட்லாப்லயும் செட்பேக்ஸ் இருக்கு. நான் இதுக்கு இல்ல இதுதான் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேட்லாப்ல வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். ஆனா உங்களுக்கு அது கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடும். நீங்க எந்த கம்பெனிக்கு போறீங்களோ நீங்க கத்துக்கும் போது கிராக்டில் கத்துட்டா போதும். பைத்தான்ன்றது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஆனா உங்களுக்கு அந்த செட்பேக் வந்து ஒரு மேஜர் செட்பேக் கிடையாது. ஓகே உங்க கம்பெனி கொடுத்துருவான் அப்படின்ற போது இட் இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ சிமுலிங்கா மேட்லாபா, இப்போ மேட்லாபுக்கும் பைத்தானுக்கும் கம்பேர் பண்ணோம். சிமுலிங்கா மேட்லாபா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி தான். அதுல எது பெஸ்ட்னு கம்பேர் பண்ணும்போது சிமுலிங்க் எல்லாருக்குமே பெஸ்ட். ஏன்னா ஒரு கோடிங் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது, தெரியும்ன்றதை தாண்டி பிடிக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பிளாக்ஸ் எடுத்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும். கடகடன் செட் ஆட் பண்ணி போட்டு போயிடலாம். ஸோ சிமுலிங்க் இஸ் கிராஃபிக்கலி இப்போ நம்ம வந்து அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து நமக்கு கோடிங் தெரியும், நம்ம கோடு எழுதுறோம். நம்ம எழுதுற லாஜிக் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். இதே நீங்க விஷுவல் ரெப்ரஸன்டேஷனா காட்டும் போது இது இங்கே இங்க போகுது சார், நம்ம ப்ராஜெக்ட்லயும் இது இங்கதான் சார் போகுது அப்படின்னு நீங்க கிளைண்ட்டுக்கு காட்டும் போது அவங்களுக்கு இன்னும் பெட்டரா கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இட் இஸ் an added advantage. அதுதான் வந்து இட் இஸ் an advantage in Simulink than in MATLAB. MATLABன்றது உங்களுக்கு அந்த கோடிங் பார்ட் மட்டும், MATLAB பிளஸ் சிமுலிங்க்ற சிமுலேஷன் பார்ட், நீங்க டிசைன் பண்ற பார்ட். அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலயுமே திஸ் இஸ் அன் இது வந்து ஒரு எங்க இதுல இருந்து எடுத்தது. ஸோ பிரெஸ்ட்ல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது இருக்கு அப்படின்றது செல்ஸ் அக்யூமுலேட்டர்னா ஒரு பயாலஜி பேஸ்டு. அண்ட் லிவர் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கும் இங்க இருந்து மேட்லாப்ல இருந்து ஒரு இது வச்சு போட்டு எடுத்தது தான். ஸோ நீங்க வந்து யூ கேன் யூஸ் இட் இன் எவ்ரி அப்ளிகேஷன். நான் ஏன் பயாலஜி ஆர்எஃப்னு இப்படி ஸ்பெசிஃபைடா சொல்லனா, எம்பெடட்ன்றது டெக்னிக்கல் டேர்ம். அதுக்காக தான் நம்ம மேட்லாப்ன்றது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பயாலஜியும் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் போது மேட்லாப் வந்து ஒரு டைவர்ஸான சாஃப்ட்வேர்ன்றது எல்லாருக்கும் புரியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மேட்லாப். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் நடத்துறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்து? கிளாஸ் டைமிங் வந்து மண்டே டு ஃப்ரைடே தானே? ஆமா. நம்ம கிளாஸ் டைமிங்கும் இதுவும் அக்கார்டிங் டு தி யூசர் கேசஸ்க்கு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம பேசிக்ஸ்ல அது நான் சார் கிட்ட சொல்றேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அது பண்ண முடியும். ஸோ அது நம்ம அக்கார்டிங் டு தி ரிக்வெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். அந்த கிளாஸ் டைமிங்ஸ் ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். இந்த கிளாஸ் டைமிங்க்கு வந்துட்டு என்கிட்ட நான் குரூப்ல என்கிட்ட கால் பண்ண நம்பர் இருக்கும், வெப்சைட்ல போனாலே நம்பர் இருக்கும். கால் பண்ணி நீங்க என்கிட்ட டைமிங் என்னன்றதை சொல்லுங்க. ப்ரிஃபர்டு டைம் வந்துட்டு 9:30 ஒரு டைம் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன். நானும் ஆஃபீஸ் போயிட்டு வரதுனால அது எனக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு 9 அதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வில் டிஸ்கஸ். ஓகே, எஸ். ஏதாவது டவுட் இருக்குங்களா கைஸ்? தேவா சார் ஓகேவா? சார் சொன்னது ஓகேவா சார்? ஓகேங்க ஓகேங்க. எனக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். 9:30 10 அந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும். ஓகே ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஓகே ஒர்க் சார், டைம் நம்ம இருக்கும், பாத்துக்கலாம். அதுக்காக தான்.
ஓகே சார். உங்களுக்கு லேட்டா ஆரம்பிக்கணுங்களா சார் உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் அதான் 9:30 ஓகே தான், அதான் கேட்கறேன். யா யா நீங்க ஓகே. ஜாயின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது எவ்வளவு நேரம் போகுதுட்டு. இப்போ 1 ஹவர்ல கிறிஸ்பா முடிச்சிட்ட மாதிரி அதுவும் 1 ஹவர்ல முடியும் மோஸ்ட்லி. அவ்வளவுதான். எவ்ரிடே ஆ கிளாஸஸ். ஓகே சார். ஓகே. சண்முகம் சார். ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. கிரி சார் கிரி புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா யாருக்காச்சும்? மேம் கிளியர் ஆயிடுச்சு மேம். ஆக்சுவலா எனக்கு டைமிங் தான் மேம் இஷ்யூ. சரி, ஈவன் ஓகே சார். நம்ம அதை 10 பார்த்துக்கலாம். o'clock அப்புறம் தான் ஃப்ரீ. ஸோ இல்ல சார், உங்களுக்கு ஸ்பெசிஃபைட் அப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம வீக்கெண்ட் பேட்ச் மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். இல்ல வேணா நான் ஒன்ஸ் வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் வேணா நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணா நான் அது மாதிரி ப்ரொசீட் சரி. பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. ஐ திங்க் கிரியோட ஆஃபீஸ் டைம் 10க்கு முடியுதுங்களா நைட்டு? இல்ல எனக்கு அது இல்லாம கொஞ்சம் கம்யூனிகேஷன் செஷன்ஸ்லாம் இருக்கு. அது ஓகே. அதான் ப்ராப்ளம். ஓகே ஓகே ஃபைன் வில் டிஸ்கஸ் ஆஃப்டர் திஸ். லாஸ்ட் மந்த் தான் கமிட் பண்ணேன். அது டிசம்பர் வரைக்கும் போகும். ஸோ அதை நம்ம மாத்த முடியாது. ஓகே 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 ஓகே. சாகர் சார். ஓகே. ஓகே. சங்கீதா மேம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம், கிளியர் ஆயிடுச்சு மேம். ஓகே. தேவா சார் நீங்க சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் இல்லைங்க. ஓகே. ஹர்ஷன் சார். மேம் இது கோர்ஸ் பத்தி மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்ல முடியுமா? எந்த மாதிரி Information. கேக்குறீங்க? என்னென்ன சிலபஸ் இருக்கும்னா என்ன டேட் என்னைக்கு டேட்ஸ் and இது ஆரம்பிச்சது, சார் டைமிங் போடுவாரு. சொல்றீங்க. அது எல்லாமே போட்டுருவாரு சார். ஓகே சிலபஸுமே உங்களுக்கு வந்துரும் பிஃபோர் நீங்க ஒன்ஸ் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோனே உங்களுக்கு எல்லா சிலபஸுமே அப்டேட். இல்ல வெப்சைட்ல ஓப்பனா தான் இருக்கு எல்லாமே. நீங்க வெப்சைட்ல சிலபஸ் டேட்ஸ் எல்லாமே நீங்க வெப்சைட்ல டேட் எல்லாம் வாங்கி பார்த்துக்கலாம். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே. அந்த ஓகே பிரியா நீங்க இந்த வெப்சைட் மட்டும் போய் காட்டுங்க ஒரு வாட்டி எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஒரே நிமிஷம் சார். யா யா நம்மளோட அந்த இதுலயே போய் காட்டவா? ஹோம் பேஜே போய் பாருங்க. கட் ஆயிடுச்சு. அண்ட் ஹரிஷர், அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ மேட்லாப் இந்த செஷனுக்கு வந்து ஒரே நிமிஷம் சார். லோக்கலா நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணுமா? ஆமா ஆமா 2 வேல டீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. லோக்கலானா யா ப்ளீஸ் புரியல ப்ளீஸ். சார். லோக்கலானா எப்படி சொல்றீங்க? ஆஃப்லைன்ல மேம் நம்ம அவர் சாஃப்ட்வேர் டவுன்லோட் டவுன்லோட் செய்யணும்னு கேக்குறாரு. என்ன பர்சனல் சார் எனக்கு கம்ப்யூட்டர்ல கேட்கல. சாஃப்ட்வேர் ஆமா பர்சனல் ஆமா கம்ப்யூட்டர்ல ஆமா டவுன்லோட் ஆமா பண்ணணும். ஆமா. எஸ் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம். இதான ஹோம் பேஜ் சொன்னேன் நானு. ஹோம் பேஜ் கீழ வந்தீங்கன்னா அந்த டேட்ஸ் அண்ட் டைமிங் தெரியுதா? தெரியுதுங்களா? நீங்களும் ஷேர் பண்றீங்களா? ஓகே ஓகே தெரியுதா ஃபைன் சார்? ஃபைன். நான் ஷேர் பண்றது. யா யா எதுவும் தெரியலைங்களே ஸ்க்ரீனு. என்ன தெரியலையா? இல்லைங்களே. ஸ்கிரீன் பிளாங்கா இருக்கு. ஒரே நிமிஷம். திரும்ப பண்ணிட்டு வாங்க please. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு Yeah. பண்ணுங்க. இப்ப தெரியுதா? கொஞ்சம் வெயிட். ரெஃப்ரெஷ் எஸ் பண்ணிட்டு தான் பண்ணிருக்கேன். யா ஆ. எஸ் ஸோ இதுதான். இதுல நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். கொஞ்சம் கீழே போங்க. இதுல உங்களுக்கு இருக்கும் மாடியூல் இங்க 1 மாடியூல் 1. இது ஓப்பன் டு எவ்ரிஒன். யாருன்னா பார்த்துக்கலாம் இதை என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே லாஸ்ட் டேட் வந்துட்டு இது எப்படி எல்லா டொமைனுக்குமே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுங்க பிரியா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். யா அகைன் சார் ரிப்பீட் எனக்கு பண்ணுங்க. விட்டு அதுதான். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா மாடியூல் 1ல இருந்து மாடியூல் 10 வரைக்கும் உங்களுக்கு நார்மலாவே எல்லாருக்குமே இருக்கிற பேசிக்ஸ் தான் இருக்கும்.
ஸோ அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்லயுமே வந்து இது தேவைப்படும். மாடியூல் 11 தான் வந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். அது உங்க எல்லாருக்கும் எப்படி யார் யாருக்கு என்னென்ன டொமைன் வேணுமோ அதை நம்ம இன்டர்மீடியட் லெவல்ல எப்படி டிசைன் பண்றது பேசிக் இது மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைன் நைஸ் ஓகே. ஆகாஷ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செல்வகுமார் நீங்க செஷன் எப்படி போச்சு गाइस? ஃபீட்பேக் தர முடியுங்களா? ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? as usual. Presentation was very good actually. ஏதாவது ஃபீட்பேக் தர முடியுமா? பிரசன்ட் பண்றது actually நல்லா இருக்கு மேம். நல்ல ரீச் ஆகுது actually. ஓகே. Thank you மேம். எஸ். சங்கீதா உங்களுடைய ஆடியோ மட்டும் தான் கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு. இல்ல சார் ஆக்சுவலி நான் ஆபீஸ்ல இருக்கேன். சோ அதனால வந்துட்டு ஓகே. சண்டே ஆபீஸ் வருவேன்ட்டு அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். அதனால நாய்ஸா இருக்கு. சண்டே கூட ஆபீஸ் இருக்குமா மேம்? நான் ஆக்சுவலி வீக் ஆஃப் எடுத்துப்பேன் மேம். சண்டே வந்துட்டு சண்டே 5 ஓகே. o'clock இருந்தா போதும்னு சொல்லிட்டு. ஓகே. Thank you மேம். ஆபீஸ்ல இருந்துக்கிட்டே கவனிச்சதுக்கு. Thank you so much. கிரி சார், தேவா சார் ஏதாவது ஃபீட்பேக் தர முடியுமா? ஹர்ஷன். நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. Thank you சார். Yeah, actually looking forward to attend. இன்ஃபர்மேட்டிவா தான் இருந்துச்சு. Thank you so much. Okay, ma'am. Thank you. செல்வகுமார், எம்ஜே, சின்னா 65, தேவநாதன் ஏதாவது ஃபீட்பேக் இல்லைன்னா ஏதாவது டவுட்ஸ்? என்னோட ஃபீட்பேக் வந்துட்டு செம்மையா இருந்தது செஷன். லாஸ்டா செகண்ட் டைம் நான் பார்க்கறது. Thank you ஸோ சார். லாஸ்ட் டைம் எடுத்தது நீங்க 1 hour கிறிஸ்பா கரெக்டா இந்த டைம் முடிச்சிட்டீங்க. இப்பயுமே கரெக்டா பண்ணிட்டீங்க. வெரி ஹாப்பி. நல்லா இருந்தது செஷன், கிளீனா இருந்தது. பட் இன்னும் இந்த டெக்னாலஜி வந்துட்டு பீப்புள் திங்க் லைக் வெரி நியூன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எம்பெடட் இப்போ எஸ்டிஎம் பிக்கு மாதிரி இது ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் கம்பெனிகள்ல ரொம்ப ஹை டிமாண்டா இருக்கிறது ஒண்ணுங்கிறது இப்போ நமக்கு லைவா தெரியுது. நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்கப்ப தெரியுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஈவன் நானே கூட இந்த அகாடமியில இந்த மாதிரி நிறைய பேரை மேட்லாப் பத்தி கேட்கிறப்போ ரொம்ப கம்மியான பீப்புள் தான் தெரியுன்றாங்களே இதை பத்தி. ரொம்ப ஹை டிமாண்ட் இது சொல்ல போனா, ரொம்ப டிமாண்ட். அப்படியே வந்தாலுமே கூட வெளிநாட்டுல தான் வராங்க ஆக்சுவலா. லைக் ஜெர்மனி, ரிசர்ச் பீப்புள், டீச்சர்ஸ் அவங்களாம் தான் வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வராங்களே தவிர்த்து மற்ற யாரும் வரதில்லை. ஸோ இது ரொம்ப ஒரு ஹை டிமாண்டான ஒரு இது. நிறைய இடங்கள்ல நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நிறைய இருக்கு. ரிசர்ச் பண்றது எம்பெடட் ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப ஹை டிமாண்ட். ஸோ தட் ரொம்ப என்னோட ஃபேமிலில ஒருத்தங்க டாடால ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே. டாடா லெக்ஸியன் ஸ்டெல்லன்டிஸ் சென்னை தான். ஓகே. சோ அங்க வந்து இது வந்து பயங்கரமா யூஸ் பண்றாங்க சார். ஓகே. ஆக்சுவலி லாஸ்ட் செஷன்ல கூட நான் எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன். நான் ப்ளீஸ் சங்கீதா சொல்றீங்களா ப்ளீஸ்? இல்ல அதுதான் சார். ஸ்டெல்லன்டிஸ்ல இருக்காங்க. பட் அவங்களுக்கு எனக்கு டீச் பண்ற அளவுக்கு டைம் இல்ல. சென்னையில இருக்காங்க. சோ அதனால கசின் அவங்க ஆக்சுவலி இதுல தான் இருக்காங்க. மேட்லாப்ல இருக்காங்க. நல்ல டிமாண்ட் இருக்கு சார் கத்துக்கிட்டா. ஆமா. ஸோ ஏன்னா நானுமே ஒரு 2 years கிட்ட பயோடெக்னாலஜி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க ஃப்ரீயா காட்டின கடைசி சைட்ல இந்த பயோடெக்னாலஜி சொல்லிட்டு அந்த இமேஜஸ் எல்லாம் எக்ஸ்ரே இமேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே. அதே மாதிரி நான் பாக்டீரியால பண்ணியிருக்கேன். 2.5 years கிட்ட பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம் நாங்கள் மேட்லாப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஃபாஸ்டா பண்ணிருக்கலாம்னு இப்போ தோணுது. பட் நாங்கள் மேட்லாப் யூஸ் பண்ணல, ஃபுல்லா பைத்தான்லேயே பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ பைத்தான் ஆல்சோ இஸ் ரிலேட்டட் டு தி மேட்லாப். பட் மேட்லாப் இஸ் வெரி ஃபாஸ்ட் டூல் கம்பேர்ட் டு பைத்தன். ஆக்சுவலி ரொம்ப நிறைய ஃபாஸ்டா பண்ணிட்டு போயிடலாம். உட்காந்து கோடிங் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், வெரி ஹாப்பி டு see you all today. ஸோ ஹாப்பி சண்டே, பேலன்ஸ் சண்டேனால என்ஜாய் பண்ணுங்க நல்லா. சார் நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். இங்க
ரெஸ்பான்சிவா இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்து அட்டன் பண்ணதுக்கு. அதுவும் மேம்லாம் அந்த ஆஃபீஸ்ல இருந்தே அட்டன் பண்ணதுக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவா எல்லா டைமுமே அந்த டவுட்ஸ் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்கா வச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் வந்து எல்லாருமே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க அண்ட் இட் வில் பி ஃபன். ஜாலியா போலாம். ஆமா. நான் கூட சொல்லல ஆக்சுவலா ஸ்டார்டிங் இப்ப சொல்லுவேன் நானு. இன்டராக்ட் பண்ணுங்க சொல்லுவேன். பட் நான் சொல்லவே இல்ல அந்த டைம் நானு. நான் ஏதாவது பேசும்போதே காலேஜ் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் பேச ஏதாவது ஆரம்பிச்சிட்டீங்க. சாரி சார். Yeah. ஏதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா ஜாயின் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இது ஒரு மேமுக்கே தெரியாது சில டைம்ஸ். நீங்க வந்து ஈஸியா வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் 4th இயர் அப்போ. நான் அப்படிதான் என் ப்ராஜெக்ட்டை முடிச்சேன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே ஆடட் அட்வான்டேஜ். நீங்க இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து இது 4th இயர் போற டைமா இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் அப்படியே முடிச்சிடலாம். நைஸ். ஸோ கம்மிங் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கோர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரைடே தான் ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் டேட் வந்துட்டு 31st ஜூலை நைட்டு. அப்போதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றவங்க இதுக்கு பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் த கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும், ஜாயின் பண்ண முடியாது. எனிதிங் எல்ஸ் பிரியா? தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். பை. ஹாப்பி சண்டே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ பிரியங்கா. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.